ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்குகளிலும் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் 20 இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாமிரபரணி குடிநீர் திட்டத்தை திமுக நடைமுறைப்படுத்தாமல் செயற்கையான குடிநீர் பஞ்சத்தை உருவாக்கியதாக தெரிவித்தார். வீட்டு வரி, சொத்து வரி, மின் கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்தி மக்களை வரி சுமையில் திமுக ஆழ்த்தியதாகவும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் ஏழை எளிய மக்களுக்காக எல்லா குடும்ப அட்டைதாரர் உள்ள பெண்களுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இது தேர்தல் வாக்குறுதி. அடுத்தடுத்து நடக்கின்ற மாதம் அவர்கள் வங்கி கணக்கில் 2,000 ரூபாயும், முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயும், விதவைகளுக்கான உதவித்தொகை 2,000 ரூபாயும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு குளிர்சாதன பெட்டி பிரிச்சு வழங்கப்படும் என்ற எடப்பாடியுடைய அறிவிப்பு வாக்குறுதி இன்றைக்கு மக்களிடத்திலே பேசப்படுகிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.